நான் செஞ்ச பிரியாணிலேயே இன்னைக்கு தான் அப்படியே கடை பிரியாணி டேஸ்ட் வந்துச்சு. செய்யறதுக்குமே ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் தான் அரைச்சேன். மசாலா ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா, சில்லி பவுடர் மட்டும்தான். மற்ற எல்லாமே நார்மலாக நம்ம பண்ணுற மாதிரி தான். பட் பிரியாணிக்கு டேஸ்ட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்புறம் எல்லாம் பண்ணிட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணுறப்போ ஒரு ½ லெமன் இது மட்டும் தாங்க. பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக வரும். சீரகம், சோம்பு அந்த மாதிரி எதுவுமே போடாதீங்க. டேஸ்ட் அப்படியே தக்காளி சாப்பாடில் சிக்கன் போட்ட மாதிரி ஆயிரும். ஆடி 18க்கு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போயிட்டு வந்தனால மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் எதுவுமே எடுக்கல நான்வெஜ். சரி நைட் மட்டும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ½ kg மட்டும்தான் சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாங்க. வினோக்கு பிரியாணியில் இருக்க பீசஸ் அவ்வளோவா லைக் பண்ண மாட்டாங்க. ஸோ அதில் இருக்க போன்லெஸ் பீசஸ் மட்டும் எடுத்து சில்லி போட்டுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட்லாம் சமைக்கிறதுனா ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் ஏதோ பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருப்பேன். இப்போலாம் சமையல் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டேன். என் யூடியூப் ஹிஸ்ட்ரி மட்டும் எடுத்து பார்த்தா சமையல் வீடியோஸ் மட்டும்தான் வரும். கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். வினோ இன்னைக்கு என்கிட்ட கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்குடி அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அவ்வளோ ஹாப்பி. சுட சுட பிரியாணி செஞ்சு சில்லியும் போட்டு அப்படியே சாப்பிட்றப்ப வர ஃபீல் இருக்கே. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அத்தை கொடுத்த கிரேவி வச்சு சூப்பராக டின்னரை முடிச்சிட்டோம். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டட்டா.